வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் இருக்க யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் என்ன யூனிட் பார்த்தோன்னா யூனிட் 5ல் ஸ்போர்ட்ஸ் மீட் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மீட்டில் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் தான் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் எப்படி நடக்கும் அப்படின்னா என்ன, அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே மாதிரி 1 மார்க்கில் கேட்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த காம்படிஷனை கண்டக்ட் பண்ணுறாங்கன்றது மெயினாக கேட்குற 1 மார்க் கொஷின். நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட் மீட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் ஆர் நாட் ஃபாலோட், எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, பட் சம் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் அக்கார்டிங் டு த கன்வீனியன்ஸ் இன் ஆர்டர் டு என்ஷூர் லார்ஜ் பார்ட்டிசிபேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையான எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, அது அவங்க ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அது பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்றது பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரூல்ஸை செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. There is no credit for individual performance, but credit is given to a team or group. இந்த குரூப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது, டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணுற இடத்துக்கு தான் இந்த நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக இவங்களுக்கு எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் கேன் பி கண்டக்டட் இன் 4 ஃபார்மட். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் அத்லெட்டிக் ஆர் டீம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை பற்றி ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். ஹேண்டிகேப் ஸ்போர்ட்ஸ் செகண்ட் ஒன் அண்ட் டெலிகிராஃபிக் ஸ்போர்ட்ஸ் தேர்ட் ஒன், டேப்லாய்டு ஸ்போர்ட்ஸ் வந்து 4th ஒன். இது எல்லாமே 1 by 1 எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க, தனியாக நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் பற்றி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மீட்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் அண்ட் நான் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் அதுலேயுமே 3 இருக்கும், ப்ரீ மீட், மீட் ஒர்க் அண்டு போஸ்ட் மீட் ஒர்க்குன்னு. அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எழுதலாம். ஏன்னா அப்போ தான் அது ஒரு ஆர்டராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கும் நல்லாயிருக்கும். முக்கியமாக 10 மார்க்கில் கேட்கும்போது பேஜ் எலாபரேஷன் ஆகும். ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்டோட கேட்டகரிஸ் பார்த்தோன்னா மாஸ் அத்லெட்டிக் ஆர் டீம் அத்லெட்டிக்ஸ், நெக்ஸ்ட்டு ஹேண்டிகேப் ஸ்போர்ட்ஸ், டெலிகிராஃபிக் ஸ்போர்ட்ஸ், டேப்லெட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோன்னா அதில் மாஸ் ஆர் டீம் அத்லெட்டிக்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா திஸ் ஃபார்மட் இஸ் சூட்டபிள் when large number of students report for the athletic meet. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்கும்போது ஒரு பார்ட்டிசிபேட் அத்லெட்டிக், ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி எறியறதுல, உயரம் தாண்டுதல் சொல்கிறாங்களா, உயரம் தாண்டுதல், அது நெக்ஸ்ட்டு குண்டு எறிதல், இந்த மாதிரியானதுலாம் இதோட எக்ஸாம்பிள்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிவைட் இன்டு ஃபியூ டீம்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் காம்படிஷன். இந்த அத்லெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அத்லெட்டிக் அப்படின்றதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியூ டீம்ஸாக வந்து டிவைட் பண்ணப்பட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க காம்படிஷனில். Competition may be conducted in few athletic events and points may be awarded in order of performance. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்கே எந்த கிரெடிட்டும் கிடையாது. அதனால் வந்து குரூப்பாக இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்க என்ன மாதிரியான பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டீமுக்கு தான் வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து இதோடது. இதில் வந்து பார்த்தோன்னா 4 சப் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபாலோ ஆன் மெத்தட். இதில் வந்து பார்த்தோன்னா இன் திஸ் மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஃபியூ டீம்ஸ் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து அதில் கலந்துக்கிறாங்கன்னா ஈக்குவலாகவே வந்து 25 25 25 25ன்னு சொல்லி டிவைட் பண்ணிடுறாங்க. என்ன நெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈச் ஸ்டூடெண்ட்டுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த டீமில் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க போய் விளையாடுறாங்க. ஸோ ஃபாலோ ஆன் மெத்தட், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை ஃபாலோ பண்ணி செகண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட்டை ஃபாலோ பண்ணி தேர்ட் ஸ்டூடெண்ட் அக்கார்டிங் டு ஆர்டர் ஆஃப் யர் ஃபினிஷ் பாயிண்ட்ஸ் ஆர் அவார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆர்டர் முடித்தோன்னா அவங்களுக்கான அவார்ட், தட் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான மார்க் என்னவோ அதை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் மெத்தட். இது எக்ஸாம்பிள் சொல்லணும், நீங்கள் ரிலேலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு லைன்ஸ்லாம் வந்து ஒரு 4 குரூப்ஸ் இருக்காங்க இல்லை 2 குரூப்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிடுவாங்க. ட்ரா பண்ணிவிட்டு half of the
கேம் வந்து ஒரு பர்சனும் அதை வந்து இன்னொரு பர்சன் மிச்சம் ஹாஃப் ஆஃப் த கேமை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஈச் டீம் மே பி டிவைடட் இன்டு 2 halves ஈச், half being stationed behind each of the 2 lines. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான நேரத்தில் முடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவார்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜோனல் மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ட்ரா த ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிக்ஸ் 3 zonal distance. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இண்டிவிஜுவலாக விளையாடுற விளையாட்டு ஒருத்தவங்க விளையாடி முடிச்சோன்னா இன்னொருத்தவங்க அப்படின்ற மாதிரியான பேசிஸில் இந்த ஜோனல் மெத்தட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பை ட்ராயிங் லைன்ஸ் அட் டிஸ்டன்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ 100 meters இருக்குது அப்படின்னா 75 metersக்கு ஒரு ஜோனல் ஏ, ஜோனல் பி, ஜோனல் சி அந்த மாதிரி வந்து இண்டிகேட் பண்ணி அது மூலிமா ஒவ்வொருத்தவங்கள வந்து விளையாடுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹேண்டிகேப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்களாலையுமே அந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த கேமில் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த ஹேண்டிகேப் ஸ்போர்ட்ஸ். இதில் வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 100 meters இருக்குது அப்படின்னா 75 metersலேருந்து இவங்களை ஓட விடுறது, அந்த மாதிரி 80 metersலேருந்து இவங்களை விளையாட வைக்கிறது, 10 metersக்கு 20 metersக்கு முன்னாடிலேருந்து இவங்களை விளையாட வைக்கிறது. ஸோ இவங்களுக்கு செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இவங்களையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது ஹேண்டிகேப் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராஃபிக் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் கேம்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றினா நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மூலிமா, தட் மீன்ஸ் டெலிகிராஃபிக் ஸ்போர்ட்ஸ் மூலிமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது, யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுறது, இல்லை இந்த பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த டெலிகிராஃபிக் ஸ்போர்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. திஸ் மெத்தட் ஸோ சேவ்ஸ் டைம்ஸ் அண்ட் மணி ஹேஸ் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லாய்ட் ஸ்போர்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போட்டியை வந்து ஆரம்பத்தில் யாரும் விளையாடி இருக்காங்களோ அவங்களோட ஹையஸ்ட் ரேஞ்ச் என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யார் கரெக்டாக அதை தாண்டி விளையாடுறாங்களோ, இப்போ வந்து ஒரு 100 meters வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 12 minutesல அந்த 100 metersல யாராவது ரீச் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக வச்சுருப்பாங்க. 12 minutesக்குள்ளே யாராவது வந்து ஓடி வராங்களான்னு பார்ப்பாங்க, இல்லை 12 minutesக்கு அப்புறம் ஓடி வராங்களா, இந்த மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் ரேட் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மூலமா வந்து அதை கண்டக்ட் பண்றது. So this kind of sports is conducted for finding out the all round efficiency of the individuals அப்படினு சொல்றாங்க. Usually we can find in a class students who are good, average and poor. இது கிளாஸ் ரூம்ல பார்க்கும்போது ஒரு கொஷின் பேப்பரோ இல்லை ஒரு கொஷினோ கேட்டுட்டு அதில் எல்லாரோட ஆன்சர் என்னன்றதை தெரிஞ்சுப்பாங்க. அதில் யார் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, யார் ஆவரேஜாக படிக்கிறாங்க, யார் ரொம்ப கம்மியாக படிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கொஷினை வந்து அந்த இடத்துல இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேமும். So it is appropriate to have competition separately among these types of students. Next வந்து பார்த்தீங்கன்னா in this sports certain standards are fixed for each type students, good, average and poor. Each standard may be called by a ribbon. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ 100 meters இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து 12 minutesக்குள்ளே வரணும். செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி டைமிங் வந்து வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னா இது கீழே வரணும், செகண்ட் பிளேஸ் வரணும்னா இது கீழே வரணும் அப்படின்ற மாதிரியான வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ரிப்பன் டெஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து as 3 type of standard are usually fixed, this sports is also called as triple tablet sport அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக இந்த கொஷின் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த சப்ஜெக்ட்டில் வேறு என்ன கொஷின் உங்களுக்கு வேணுன்ற சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நோட்ஸ் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஆன்லைன் கிளாஸ் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு டீச் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.